ஹாய் கைஸ், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் கமல்ஹாசன் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அது அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஏகப்பட்ட பேர் பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுற விதமாக நான் அந்த வீடியோவோட பார்ட் 2 போடுறேன். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலைன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1க்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சிம்பு சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடித்த விஸ்வரூபம் படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான கதையில் ஹாலிவுட் லெவலுக்கு அந்த படத்தை எடுத்திருப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படத்தை ஓடிடி கொடுக்குறத நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சொன்னார். அதனால் அந்த படத்து மேலே ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துச்சு. தேட்டர்ஸில் படம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் பல பேர்த்த போலீஸ்காரங்க பாதிலேயே வெளியே அனுப்பிவிட்டாங்க. இது அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கு நம்ம கமல்ஹாசன் கண்டனம் தெரிவிக்கிற விதமாக ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருப்பாரு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ப்ரெஸ் மீட்டை இப்போ பார்த்தாலுமே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். ஸோ நீங்களும் அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கணுங்கிறதுக்காக நான் அந்த ப்ரெஸ் மீட்டை ப்ளே பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். அவர்கள் விருப்பப்பட்டது போல் நாடு ஒற்றுமையாக இருக்கட்டும். அதற்காக நான் விழுந்தாலும் பரவாயில்லை. ஆனால் விழுந்தால் விதையாக விழுவேன். தனி மனிதன் தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது. விழுந்தால் விதையாக விழுவேன், மரமாக வளர்வேன். தனிமரம் தானே தோப்பாகாது என்று நினைத்து விடாதீர்கள். பல சுதந்திர பறவைகள் வந்து அமரும் மரமாக நான் இருப்பேன். மீண்டும் விதைகள் விழும். அது சோலையாகும், காடாகும். ஆனா விதை நான் போட்டது. அதுவும் நம்ம ஊரில் நிறைய பேர் கமல்ஹாசனை ரஜினிகாந்த் அவர்கள் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் 2010 எந்திரன் படம் மூலிமா 300 கோடி கிளப்பில் நுழைஞ்சிட்டாரு. ஆனால் நம்ம கமல்ஹாசனால் 2021 வரைக்குமே ஒரு 200 கோடி கிளப்பில் கூட ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் அவரை குறை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எந்திரன் மூவி முதல்ல நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. புரியல. அதாவது 1996 சங்கர் அவர்கள் இந்த கதையை நம்ம கமல்ஹாசன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் 2-3 ட்ரையல் ஷூட்டுமே எடுத்து பார்த்துருக்காங்க. பட் அப்புறம் வேறு ஒரு சில காரணங்களால் நம்ம கமல்ஹாசனால் அந்த ஒரு படத்தில் நடிக்க முடியல. அதுக்கப்புறமேல் தான் இந்த மூவி நம்ம ரஜினிகாந்த் கிட்ட வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் 90s காலத்துலேருந்து இயர்லி 2K கிட்ஸ் காலத்தில் பாஷா, அருணாச்சலம், அண்ணாமலை மாதிரியான கமர்ஷியல் படங்கள் நடித்து தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டாரு. பட் ஆனால் அதே சமயம் நம்ம உலகநாயகன் சேம் டைமில் ஹேராம், அன்பே சிவம் மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் படங்களை பண்ணிகிட்டு இருந்தார். ஒருவேளை அவரும் ரஜினிகாந்த் மாதிரி கமர்ஷியல் ஹிட் படங்கள் கொடுத்துருந்தாருன்னா இவரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஈக்குவலான ஒரு ஸ்டாராக இருந்திருப்பார். நான் இந்த இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரை தப்பாக ஒன்றும் பேச கிடையாது. அது மாதிரி கமர்ஷியல் படம் கொடுக்குறது அவரோட ஸ்டைல், இது மாதிரி ஆர்ட் ஃபிலிம் கொடுக்குறது இவரோட ஸ்டைல். ஈவன் நான் இப்போ சொன்ன விஷயத்தை ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கேட்ட மாதிரியே நான் பார்ட் 2 போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வேணுன்னா மறக்காமல் பார்ட் 3 போடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு தான் நான் பார்ட் 3 போடணுமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு நான் பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரெல்லாம் கமல்ஹாசனோட வெறியரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரேன்.